பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன். மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு முழு அதிகாரம் பெற்றவர்களாக பெண்கள் திகழ்வதை உறுதி செய்யும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம், பல்வேறு திருமண நிதியுதவி திட்டங்கள், விதவைகள் மற்றும் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு ஊக்க உதவித்தொகை போன்ற திட்டங்களில் வழங்கப்படும் நிதியுதவியை கணிசமான அளவில் உயர்த்தி மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு புரட்சிகரமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. விலையில்லா கறவை பசுக்கள், செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து பயனாளிகளும் பெண்களே என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். திருமாங்கல்யத்திற்காக 4 கிராம் தங்க காசோடு உயர்த்தப்பட்ட திருமண உதவித்தொகையை வழங்கும் திட்டத்திற்காக 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 750 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. 2013-14 ஆண்டில் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்திற்காக 105 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு நிதியுதவிக்காக 34.26 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் 85.69 லட்சம் பெண்களை உறுப்பினர்களாக கொண்ட 5.56 லட்சம் சுய உதவி குழுக்களை அமைத்துள்ளது. இதுவரை 4.93 லட்சம் குழுக்களுக்கு 18,200.94 கோடி ரூபாய் கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுய உதவி குழுக்களுக்கு அனைவரும் பயன்பெறத்தக்க கடன் உதவி திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் 6,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் உதவி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. விலையில்லா மிக்சிகள், கிரைண்டர்கள் மற்றும் மின்விசிறிகள் வழங்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் முன்னோடி திட்டம் வீட்டு வேலை பளுவிலிருந்து பெண்களை விடுவித்துள்ளது. மலைப்பாங்கான பகுதிகளில் மின் விசிறிகளுக்கு பதிலாக மின் அடுப்புகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. 2011-12 ஆண்டில் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு 1361.62 கோடி ரூபாய் செலவில் 25 லட்சம் உபகரண தொகுப்புகளை வழங்கியது. 2012-13 ஆண்டில் 1556 கோடி ரூபாய் செலவில் 35 லட்சம் உபகரண தொகுப்புகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. 2013-14 ஆண்டில் மேலும் 35 லட்சம் உபகரண தொகுப்புகளை மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு விநியோகிக்கும். இதற்காக 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 1500 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டம். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்துள்ளவாறு பல வகையான உணவு வகைகள் சத்துணவு திட்டத்திலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திலும் மாவட்டந்தோறும் ஒரு வட்டாரத்தில் சோதனை முறையில் வழங்கப்படும். 2013-14 ஆண்டில் 53.53 லட்சம் குழந்தைகளுக்கு பயனளிக்கும் வகையில் சத்துணவு திட்டத்தினை செயல்படுத்திட மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு 1492.86 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் 2013-14 ஆண்டில் 359.70 கோடி ரூபாய் செலவில் 14,130 மதிய உணவு மையங்களில் சமையலறை, இருப்பு அறைக்கான கட்டடம் கட்டும் பணிகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடங்கி செயல்படுத்தும். சென்னை, வேலூர், திருச்சி, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் சோதனை முறையில் அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகளுக்கு வண்ண உடைகள் வழங்குவதற்கான திட்டம் 2012-13 ஆண்டில் செயல்படுத்தப்பட்டது. 2013-14 ஆண்டில் விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். இந்த வரவு செலவு திட்டத்தில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு வண்ண சீருடைகள் வழங்குவதற்காக 4.30 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2013-14 ஆண்டில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திற்காக 1320.52 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. முதியோர், ஆதரவற்றோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் நலன். சமூக பாதுகாப்பு உதவித்தொகை திட்டங்களின் வழங்கப்படும் மாதாந்திர நிதியுதவியை
1000 ரூபாயாக மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உயர்த்தியுள்ளது. முதியோர் ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் போன்ற திட்டங்களில் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 2010-11ஆம் ஆண்டில் 23.71 லட்சமாக இருந்தது. அதாவது திமுக ஆட்சியில் 23.71 லட்சமாக இருந்தது. மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சியில் இது 2012-13ஆம் ஆண்டில் 30.72 லட்சமாக உயர்ந்துள்ளது. இத்திட்டங்களுக்கான மொத்த ஒதுக்கீடு 2010-2011ஆம் ஆண்டில் 1207.32 கோடி ரூபாயாக இருந்தது. 2013-14ஆம் ஆண்டிற்கு இது 3461.75 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உறுதியளித்தவாறே சமூக பாதுகாப்பு உதவித் தொகைகளையும் மற்ற பண பயன்களையும் வங்கி கணக்கு மூலமாக நேரடியாக விநியோகிக்கும் முறை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது. இதுவரை 6.24 லட்சம் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு மூலமாக ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களிலும் நகரங்களிலும் உள்ள எஞ்சிய அனைத்து பயனாளிகளுக்கும் இதனை விரிவுபடுத்துவதற்கான பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மாற்றுத்திறனாளிகள் நலன் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் பல்வேறு கொள்கைகளை வகுத்து திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு தனது முழு ஆதரவை அளித்து வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆணையிட்டவாறு அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்காக தலைமை செயலாளரின் தலைமையிலான ஓர் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. கடும் ஊனமுற்றோர், மனநிலை பாதிக்கப்பட்டோர் மற்றும் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு பராமரிப்பு உதவித்தொகையை வழங்குவதற்காக 2013-14ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 131.05 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 2013-14ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 263 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 17 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் மூலமாக 7.16 லட்சம் தொழிலாளர்களுக்கு 178.86 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டுள்ளது. நல வாரியங்களின் உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வங்கி கணக்குகள் மூலமாக நேரடியாக மின்னணு பரிமாற்றம் மூலம் வழங்குவதற்கான முயற்சி சோதனை முறையில் 6 மாவட்டங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முறை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். இலங்கை தமிழ் அகதிகள் நலன் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் மாநிலத்தில் உள்ள பல்வேறு அகதிகள் முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் விரிவுபடுத்தி அவர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியையும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உயர்த்தியுள்ளது. மேலும் வரும் நிதியாண்டிலிருந்து அகதிகள் முகாம்களுக்கு வெளியில் வசிக்கக்கூடிய அகதிகளுக்கும் முதலமைச்சரின் புதிய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் பயன்கள் அளிக்கப்படும். மொத்தமாக இலங்கை தமிழ் அகதிகளின் நலனுக்காக 2013-14ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 109.91 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஓய்வூதியர் நலன் 1/1/2013 அன்றைய நிலவரப்படி நமது மாநிலத்தில் 7,350,000 ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு சரியான நேரத்தில் ஓய்வூதிய பணங்களை அளிப்பதற்காக 16,514.34 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்களுக்கு உள்ளது போலவே ஓய்வூதியதாரர்களின் மருத்துவ செலவினங்களை ஈடு செய்ய தனி காப்பீட்டு திட்டத்தினை வரும் நிதியாண்டில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு தொடங்கும். மேலும் ஓய்வூதியதாரர்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் உதவி 35,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும். அரசு ஊழியர் நலன் 2012-2013ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வீடு கட்டுவதற்கான முன்பணம் 15 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இதற்காக 2013-14ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில்
252.95 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 21,656 அலுவலர்கள் 215.34 கோடி ரூபாய் அளவிற்கு காப்பீட்டு உதவி பெற்று பலனடைந்துள்ளனர். இத்திட்டத்திற்காக 2013-14 ஆண்டில் 37.46 கோடி ரூபாய் அரசின் பங்கினையும் சேர்த்து காப்பீட்டுத் தொகையாக 270 கோடி ரூபாய் செலுத்தப்படும். வழக்கறிஞர் நலன். மரணமடைந்த வழக்கறிஞர்களின் சட்டபூர்வ வாரிசுகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை 2 லட்சம் ரூபாயிலிருந்து 5.25 லட்சம் ரூபாயாக மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உயர்த்தியுள்ளது. மேலும் தமிழ்நாடு வழக்கறிஞர் நலநிதிக்கு ஆண்டுதோறும் 4 கோடி ரூபாய் மானியமாக வழங்க மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான தொகை 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கான நிதி ஆதாரங்கள் 2012-13 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடு மற்றும் 2013-14 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு செலவினங்களுக்கான நிதி ஆதாரங்களை பற்றி இனி நான் குறிப்பிட விரும்புகிறேன். மத்திய அரசு தன்னுடைய வரி வருவாயில் இலக்கினை எய்த மீண்டும் தவறியுள்ளது. இதன் விளைவாக மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய மத்திய வரி வருவாயின் பங்கு 500 கோடி ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளது. நம்முடைய மொத்த வருவாயில் மத்திய வரி பகிர்வின் மாநில அரசின் பங்கு குறைந்து கொண்டே வருகிறது. 2007-2008 17% இருந்த இந்த விகிதம் 2012-2013 14.7% குறைந்துள்ளது. இந்த போக்கினால் மாநிலத்தின் சொந்த நிதி ஆதாரங்களை நாம் மேலும் சார்ந்திருக்கும் நிலை அதிகரித்துள்ளது. இத்தகைய இடர்பாடான தருணங்களில் கூட மாநிலத்திற்கு உதவிட மனமில்லாத வகையில் மத்திய அரசின் போக்கு உள்ளது. இந்த சூழலில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1962 ஆண்டில் பாராளுமன்ற மாநிலங்களவையில் தீர்க்க தரிசனமாக ஆற்றிய உரையே நினைவுக்கு வருகிறது. தொழில் வளர்ச்சியில் தென்னிந்தியா புறக்கணிக்கப்படுகிறது. புதிய உருக்கு ஆலை இல்லை, புதிய இருப்பு பாதை இல்லை, பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையம் கூட இல்லை. குறிப்பிடத்தக்க தொழிற்திட்டங்கள் எதுவும் தென்னிந்தியாவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இரும்பு உருக்கு ஆலையினை உருவாக்காமல் கனரக அமைச்சரவை பொறுப்பு மட்டுமே ஒரு தென்னிந்தியருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுவா அரசியல் திறன் என பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழங்கியுள்ளார்கள். பல ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் அறிஞர் அண்ணா அவர்களின் இந்த வார்த்தைகள் இத்தருணத்திலும் கூட இன்றைய சூழலை எதிரொலிப்பதாகவே உள்ளன. தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அரசின் பல அமைச்சர்கள் பங்கு பெற்றுள்ளனர். ஆனால் அவர்களால் நமக்கு விளைந்த பயன் என்ன? பூஜ்ஜியம்தான். மத்திய அரசின் 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்துடன் அறிமுகம் செய்யப்பட்ட 2013 ஆண்டு நிதிநிலை சட்ட வரைவில் மிகவும் பிற்போக்கான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான பிரிவுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாயிலிருந்து மாநில அரசு பெறக்கூடிய சட்டபூர்வமான கட்டணங்களை மத்திய அரசின் வருமான வரி விதிவிலக்கில் கழித்து கொள்ள இயலாது என மத்திய அரசின் 2013 ஆண்டு நிதிநிலை சட்ட வரைவு பிரிவு 7 கீழ் கூறப்பட்டுள்ளது. இதனால் மாநிலத்திற்கு நியாயபூர்வமாக கிடைக்கும் வரி மற்றும் வரியல்லாத வருவாயை குறைத்து மத்திய அரசு தனது வருமானத்தினை பெருக்க கருதியுள்ளது. இச்செயல் மாநில அரசுகளின் வருவாயின் மேல் விதிக்கப்படும் மறைமுக வரி விதிப்பாகவே அமைந்துள்ளதால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 289 மாநில அரசுகளின் வருவாய் மீது அனுமதிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் வரி விலக்குக்கு எதிராக அமைந்துள்ளது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரணாகவும் தவறான திட்டமிடுதலாலும் தேவையற்ற வழிமுறைகளை புகுத்தும் இப்பிரிவினை உடனடியாக விலக்கிக் கொள்ளுமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறோம். ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கையில் திட்ட செலவினத்தில் 20% குறைத்துவிட்ட காரணத்தால்
மாநில அரசின் நிதியை திட்டமிடுவதில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தொகை மறுக்கப்பட்டும் தாமதப்படுத்தப்பட்டும் வருகிறது. சுருக்கமாக கூறினால், போதிய திறமையின்மை காரணமாக மாநிலத்திற்கான திட்ட ஒதுக்கீட்டை குறைத்து நிதி பற்றாக்குறையினை செயற்கையாக குறைத்து காட்டும் மத்திய அரசின் நடவடிக்கையால் மாநில அரசுகளுக்குத்தான் அதிக சுமை ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக, ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட வெள்ள தடுப்பு திட்டங்களுக்கு தமிழக அரசால் செலவழிக்கப்பட்ட 395 கோடி ரூபாயினை கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய அரசு விடுவிக்கவில்லை. இதேபோன்று அனைவருக்கும் கல்வி திட்டம், ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு இயக்கம் போன்ற திட்டங்களிலும் கணிசமான தொகை மத்திய அரசிலிருந்து வரவேண்டியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மானிய குறைப்பினால் உடனடியாக மாநிலத்திற்கு நிதிச்சுமை மேலும் கூடியுள்ள போதிலும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு அனைத்து நலத்திட்டங்களுக்கும் எவ்வித தங்குதடையுமின்றி நிதியளித்து நடைமுறைப்படுத்தும் என்பதை இந்த அவைக்கு உறுதியாக கூறுகிறேன். பொருளாதார நிலையில் ஏற்பட்டுள்ள மந்த நிலை மாநிலத்தின் வரி வளர்ச்சியில் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. மூலதனத்தை ஈர்க்கும் வாய்ப்புகளில், குறிப்பாக உற்பத்தி துறையில் ஒரு பெருத்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனினும் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு பொருளாதார நிலை சீரமைக்கப்பட்டு வருவதால் மதி நுட்பமிக்க கொள்கை முடிவுகளின் மூலம் 2012-13 ஆண்டு வரவு செலவு திட்ட வரி வசூல் இலக்கு எய்தப்படும் என நான் உறுதியாக நம்புகிறேன். மொத்த உற்பத்தி மதிப்பில் வரி வருவாயின் விகிதாச்சாரத்தில் நாட்டிலேயே சிறந்து விளங்கும் மாநிலங்களில் ஒன்றாக நமது மாநிலம் திகழ்கிறது. 2011-12 ஆண்டில் இந்த விகிதம் 9.3 ஆக இருந்தது. 2012-13 ஆண்டு திருத்த மதிப்பீட்டின்படி இந்த விகிதம் 10.3 ஆக உயர்ந்துள்ளது. ஒளிவு மறைவற்ற வரி நிர்வாகம் மற்றும் திறமையான வரி வசூல் முறை ஆகியவற்றின் காரணமாக மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் வரி வருவாயின் சதவீதம் உயர்ந்து வருகிறது. 2013-14 ஆண்டிலும் இது சாதகமாக இருக்கும் என நம்புகிறேன். அதிகரித்து வரும் பணவீக்கம், குறைந்த பொருளாதார வளர்ச்சி போன்ற சூழ்நிலைகளில் மேம்போக்கான நடவடிக்கைகள் மாற்றத்தை ஏற்படுத்தாது. நிதி சிக்கனம், முதலீடு செய்வதற்கான ஊக்கம், ஒளிவு மறைவற்ற நிர்வாக அணுகுமுறை ஆகியவையே மாநில அரசு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளாகும். பொருளாதாரத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்ற சிறிய அறிகுறி தென்பட்டாலும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடைய தலைவர் அந்த அபாயத்தினை மதிப்பீடு செய்து பிரச்சனையினை தவிர்ப்பதற்குரிய வழியை காணுவார். எனவே முக்கிய செலவினங்களுக்கும் நிதி ஆதாரங்களுக்கும் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரத்தில் நிலவி வரும் பொதுவான மந்த நிலை மாநில பொருளாதாரத்தில் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தினை கருத்தில் கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தில் புதிய வரி விதிப்போ நடைமுறையில் உள்ள வரி விகிதத்தினை உயர்த்தவோ இந்த வரவு செலவு திட்டத்தில் புதிய வரி விதிப்போ நடைமுறையிலுள்ள வரி விகிதத்தினை உயர்த்தவோ தேவையில்லை என மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள். 2012-13 ஆண்டு திருத்த மதிப்பீட்டை காட்டிலும் 2013-14 ஆண்டில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 17% உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் இலக்கு 86,065.40 கோடி ரூபாய் என அரசு நிர்ணயித்துள்ளது. வணிக வரி 56,025.24 கோடி ரூபாயாகவும், ஆயத்தீர்வை 14,469.87 கோடி ரூபாயாகவும்,
மோட்டார் வாகன வரிகள் 4881.15 கோடி ரூபாயாகவும் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2013-14 ஆண்டில் பத்திரப்பதிவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முத்திரைத்தாள் தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் மூலம் 9874.22 கோடி ரூபாய் வசூலாகும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. 2012-13 ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிகர பொதுக்கடன் 20,716 கோடி ரூபாயாகும். இருப்பினும் அரசின் கடன் சுமையினை கட்டுப்படுத்த அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நிதி நெருக்கடிகளுக்கு இடையிலேயும் 15,675 கோடி ரூபாய் மட்டுமே 2012-13 ஆண்டில் நிகர கடனாக பெறப்பட்டுள்ளது. இந்த நிகர கடன் மூலதன செலவினத்தை காட்டிலும் குறைவாக இருப்பதால் இந்த கடன் முழுவதும் மூலதன செலவுகளுக்கு மட்டுமே செலவிடப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் கடனின் அளவு 24.5% வரை இருக்கலாம் என்ற வரையறை இருந்தாலும் கடன் அளவு 18.98% என்ற அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 2013-14 ஆண்டில் ஒப்புதல் வழங்கப்பட்ட நிகர கடன் அளவு 24,263 கோடி ரூபாயாக இருப்பினும் மூலதன செலவிற்காக 21,142 கோடி ரூபாய் மட்டுமே நிகர கடனாக பெற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உத்தேசித்துள்ளது. நிதிநிலை குறியீடுகள் கடந்த 2 ஆண்டுகளில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிதி நிலைமையினை மிகவும் திறம்பட சீரமைத்துள்ளது. 2010-11 ஆண்டில் 2,728.69 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை இருந்த நிலையில் கடந்த 2 நிதிநிலை அறிக்கைகளை வருவாய் உபரியோடு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு வெற்றிகரமாக தாக்கல் செய்துள்ளது. 2012-13 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 2,376 கோடி ரூபாய் வருவாய் உபரி இருக்கும் என கணிக்கப்பட்டது. ஆனால் செலவினங்கள் அதிகரித்ததின் காரணமாகும். குறிப்பாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் நிதிநிலைக்கு புத்துயிரூட்டி வழங்கிய நிதியுதவியினாலும் மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் வருவாய் கணிசமாக குறைந்ததன் காரணமாகும். திருத்த மதிப்பீட்டில் வருவாய் உபரி 451.52 கோடி ரூபாயாக மட்டும் இருக்கும். இருப்பினும் நிதி பற்றாக்குறை 19,889.31 கோடி ரூபாய் அளவிலேயே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் அது மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் 2.88% அளவில் மட்டுமே இருக்கும். இந்த 2 வரையறைகளும் தமிழ்நாடு நிதிநிலை பொறுப்புடைமை சட்டம் 2003 வரையறுக்கப்பட்டுள்ள குறியீடுகளுக்கு உட்பட்டும் 13வது நிதிக்குழுவின் வரையறைக்கு உட்பட்டும் உள்ளன. 2013-14 ஆண்டில் வருவாய் உபரி 664.06 கோடி ரூபாயாகவும் நிதி பற்றாக்குறை 22,938.57 கோடி ரூபாயாகவும் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதி பற்றாக்குறை மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 2.84% அளவிலேயே இருக்கும். இது நிர்ணயிக்கப்பட்ட அளவான 3% குறைவானதாகும். நிதிநிலை அறிக்கையின் இணைப்பில் இடைப்பட்ட கால நிதி நிலவர திட்டம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை நிதிநிலை அறிக்கையின் ஒரு பகுதியாக படிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். வளர்ச்சியை மையமாக கொண்டு அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தினை அளிப்பதற்கு இயன்ற அளவு முயன்றுள்ளேன். கடுமையான நிதி நெருக்கடி நிலவி வரும் சூழ்நிலையிலும் இந்த நிதிநிலை அறிக்கையில் பல புதிய முயற்சிகளும் நடப்பு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பொது விவாதம் மானிய கோரிக்கைகளின் மீது வாதம் நடைபெறும் பொழுது மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களாலும் மாண்புமிகு அமைச்சர்களாலும் மேலும் பல அறிவிப்புகளும் திட்டங்களும் வெளியிடப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடினமான இக்காலங்களில் அறிவார்ந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மாநிலம் வளர்ச்சி பாதையிலிருந்து விலகாமல் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிட வேண்டும். நாட்டிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிட வேண்டும் என்ற நமது குறிக்கோளை நோக்கி பீடுநடை போடும் என மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உறுதியாக நம்புகிறது. எனவே உறுதியான நம்பிக்கையை ஊட்டக்கூடிய திருக்குறளுடன்
என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன். அருமை உடைத்தென்று ஆசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். செய்வதற்கு கடினமானது என்று சோர்வடையாமல் இடைவிடாது முயற்சியுடன் செய்தால் எந்த செயலிலும் வெற்றி பெறுவது உறுதி.